உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள் இந்தியாவை நாடி. பார்ப்போற்றும் பிரதமரே ஐயா நரேந்திர மோடி, உங்களை வாழ்த்தி வணங்கும் மக்களோ கோடான கோடி. அதிலே நானும் ஒரு கடைக்கோடி என்ற வகையிலே ஐயா மோடி அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வணங்கிவிட்டு என் உரையை, என் சிந்தனைக்கு எட்டிய உரையை இங்கே சிற்றுரையாக உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். இந்த மேடையிலே அதிரடி பேச்சையும் கேட்டுவிட்டோம், இங்கே ஆற்றல் மிகு பேச்சையும் கேட்டுவிட்டோம். இப்பொழுது என்னுடைய சிந்தனைக்கு எட்டிய வகையிலே ஒரு எதுகல்மோன பேச்சை நான் உங்களுக்கு தருகின்றேன். இங்கே பாரத பிரதமருடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டம், இந்த திருமுனை கூட்டம் பாரத பிரதமர் சாதனையை பாராட்டி பேச வேண்டும். நாங்கள் இங்கே வைக்கின்றோம் கூட்டத்தை திரட்டி நீங்கள் பேசுங்கள் பாரத பிரதமரை பாராட்டி என்று எனக்கு கொடுத்தார் ஒரு சான்ஸ். அவர்தான் அண்ணன் கேன்ஸ். அவருக்கு இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து பேர்களையும் சொல்லாவிட்டாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் என்னுடைய இரவு நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சாதனை விளக்க கூட்டம், இந்த சாதனையை மட்டும் பற்றி பேசினால் போராது, திமுகவால் மக்கள் படும் சோதனை பற்றியும் நாம் பேச இருக்கின்றோம். சாதனை என்று சொன்னால் பாரத பிரதமர் அவ்வளவு எளிதாக சாதாரணமாக ஒரு திட்டங்களை அறிவிப்பது இல்லை. மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு திட்டத்தையும் மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை அறிந்து உணர்வுபூர்வமாக வெளியிட்டு இருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் பகல் ஃபுல்லாக உழைத்தால் இரவு நேரத்திலே அவன் உறங்க வேண்டும், அவன் உணவு உண்ண வேண்டும். அப்படித்தான் 80 கோடி மக்களுக்கு உணவை வழங்கி கொண்டிருக்கின்றார் இலவசமாக. இன்றைக்கு ரேஷன் கடையிலே கொடுக்கக்கூடிய உணவுகள், இலவசமாக தரக்கூடிய அரிசிகள் நம்முடைய பாரத பிரதமர் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அது மட்டுமல்ல, கொளுத்தும் வெயிலானாலும் கொட்டும் மழையானாலும் குளிர் வீசும் காற்றானாலும் வீதிதான் எங்கள் வீடு என்று வாழ்ந்த மக்களுக்கு இன்றைக்கு வீடு கட்டி கொடுப்பவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அது மட்டுமா, இங்கே ஐயனார் பேசும்போது சொன்னார், கக்கூசில் கூட ஊழல் புரிகின்றான் திமுக காரன் என்று சொன்னார். ஆம், அந்த கழிப்பறையில் ஊழல் புரிகின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அவர்களுக்கு இல்லை மனசாட்சி, அதனால் தான் அவர்கள் செய்கின்றார்கள் இப்படி ஒரு ஆட்சி. ஆனால் அதே பாரத பிரதமர் நம் நாட்டு மக்களுக்கு, கிராமப்புறங்களிலே வாழக்கூடிய பெண்களுக்கு இலவசமாக கழிப்பறை கட்டி கொடுத்து இருக்கின்றார்கள். ஆம், அதாவது விடியற் காலையில் அந்த பெண்கள் வெளியே செல்லுவார்கள். விடியும் முன் விழித்திடுவோம், விழியிருந்தும் தவித்திடும், வழி தெரியாமல் தவித்திடுவோம். பாம்பு கொத்தும் என்று தெரிந்தும், தேளு கொட்டும் என்று தெரிந்தும் புல்வெளியில் நாங்கள் நடப்போம், வெட்ட வெளியில் அல்லவா மலம் கழிப்போம். அப்படிப்பட்ட எங்களுக்கு பகலிலே ஒரு வயிற்று உபாதை வந்துவிட்டால் நாங்கள் எங்கே செல்ல முடியும்? அதற்கென்று நிர்ணயிக்க முடியாத ஒரு காலவரை, அந்த நேரத்தில் இட முடியாது திரைமறை, அதற்காக காத்திருக்க முடியாது வானம் இருட்டு மறை. அதனால் தான் பாரத பிரதமர் கட்டி தந்தார் கழிப்பறை. இப்படி ஊழல் புரிந்த ஆட்சி எங்கே, உன்னதம் படைக்கக்கூடிய ஆட்சி எங்கே என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமர், அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயி என்று பல பேர் சொன்னார்கள். அந்த விவசாயிகளுக்கு அவர் 50 ஆண்டு காலமாக என்ன செய்தார்கள்? எதுவும் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு உரம் மானியம் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பயிர் காப்பீட்டு திட்டம் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டுக்கு 6000 அவர்களுடைய கை செலவுக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றார். விவசாயிகள் மனதிலே இருந்தது பல காயம், அது எல்லாம் இன்றைக்கு ஆகிவிட்டது மாயம். அதுதான் மோடிஜி செய்த மாயம். அது மட்டுமல்ல,
குடிநீர் கொடுத்து மக்கள் தாகத்தை தீர்த்தது நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். ஆனால் அதே திட்டத்தை இன்று திமுக காரர்கள் இல்லந்தோறும் இணைப்பு என்று சொல்லி அவர்களுடைய ரெட்டடிப்பு வேலையை செய்து அதை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு காலத்திலே மக்கள் வங்கிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அது எல்லாம் ஏதோ ஒரு பணக்காரர்கள் போகக்கூடிய இடம் என்று நினைத்துக் கொண்டிருந்த பாமர மக்களையும் வங்கிக்கு வர செய்தவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அங்கே வங்கி கணக்கு துவக்க எந்த காசும் தேவையில்லை, இலவசமாக துவக்கிறேன் என்று சொல்லி அந்த வங்கி கணக்கை துவக்கி இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் என்று சொன்னாலும், விவசாயிகளுடைய பயனடையக்கூடிய திட்டம் என்று சொன்னாலும் அந்த பணத்தை நேரடியாக மக்களுக்கு செய்து கொண்டிருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த சாலையோர மக்களுக்கு, சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு 50,000 வட்டியே இல்லாமல் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமா, முத்ரா லோன் என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தின் மூலம் 20 லட்சம் வரை குறைந்த வட்டியிலே பணம் கொடுக்கின்றார்கள். இந்த திட்டத்தை மோடிஜி அவர்கள் எதற்காக செய்தார், ஏன் செய்தார்? நான் முன்னரே சொல்லியது போல அவர் அணுவணுவாக இந்த மக்களை சிந்தித்ததால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த சாலையோர வியாபாரிகள் ஒரு பூக்கடையோ, ஒரு டீ கடையோ, ஒரு பங்கடையோ வைத்திருப்பவர்கள் ஒரு 5,000 வேண்டும் என்று சொன்னால் வெளியிலே கடன் வாங்குவார்கள், வட்டிக்கு வாங்குவார்கள். அந்த வட்டியை கட்ட முடியாமல் அவர்கள் மேலும் மேலும் வட்டி கட்டி கொண்டிருப்பார்கள். யாரும் கடன் வாங்கும் போது கட்ட முடியாது என்று வாங்குவதில்லை, சூழ்நிலை கட்ட முடியாது. அதையெல்லாம் உணர்ந்து பார்த்தவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு வட்டி என்று எடுத்துக்கொண்டால் தின வட்டி, வார வட்டி, மாத வட்டி, போக வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, இப்படி பலதரப்பட்ட வட்டி பாமரை மக்களை எடுத்தது வாட்டி. அக்கம் பக்கத்தில் சிரித்தார்கள் கை கொட்டி, அதனால் ஆனது பல குடும்பங்கள் வாழா வெட்டி. இதையெல்லாம் ஒன்று திரட்டி அதற்கென்று ஒரு சட்டத்தை தீட்டி அந்த கொடுமைகள் எல்லாம் வைத்தாரு நம் பாரத பிரதமர் மோடிஜி பூட்டி. அதனால் தான் இன்றைக்கு ஏழை மக்கள் வரவேற்கின்றார்கள் கை தட்டி, தாமரைக்கு தான் வாக்களிப்பேன் என்று சொல்லுகின்றார்கள் மார்கட்டி. மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு பாரத பிரதமர், ஒரு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சிகள் மதவாதம் என்று சொல்லுகின்றார்கள். எந்த மதத்தை பார்த்து அவர் திட்டத்தை தீட்டினார்? இன்னைக்கு மலிவு விலை மருந்தகம் திறந்து வச்சிருக்காங்க, குறைஞ்ச விலையில மருந்தகம் தராங்க. யாராவது கிறிஸ்டின் முஸ்லிமுக்கு இல்லைன்னு சொல்றாங்களா? இல்ல கழிப்பறை திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? எதை இல்லை என்று மதம் பார்த்து வைத்தார்களா? இல்லை, அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்தான் பிரதமர். அப்படிப்பட்ட கட்சியை பார்த்து இவர் சொல்கின்றார்கள் மதவாதம். இது மதவாதமா? அல்ல, அவர்கள் பிடிப்பது பிடிவாதம். அவர்களை எதிர்த்து நாம் செய்ய வேண்டும் வாதம். நாமும் படிக்க வேண்டும் பகவத்கீதம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்லாட்சி மீண்டும் தொடர வேண்டும். இந்த சாதனைகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் 26 தேர்தலிலே ஒரு நல்ல தேசிய ஓட்டு போட்டு வேதனை தான் தீரல, வயிறும் சுருங்குதடா, வறுமையும் தான் வாட்டுதடா, சாராய ஆட்சியிலே சாவதா தோணுதடா. இப்படி பல பாடல்களை எழுதியிருக்கின்றேன். அதையெல்லாம் விரைவில் வெளிவரும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.